Hi everyone, in today's class we will discuss about functional disorders of thyroid gland. Right, so already we have discussed the hyperthyroidism as well as hypothyroidism. Right, so நேற்று கிளாஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நேற்று கிளாஸோட சம்மரி தான் இந்த ஃபஸ்ட் ஸ்லைடில் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இதை வந்து கோத்ரூ பண்ணிங்க, பெருசாக கான்செப்ட் கிடையாது இல்லை. இன்றைக்கி கிளாஸில் என்ன சார் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரேவ்ஸ் டிசீஸ் பார்க்க போகிறோம், அதே மாதிரி காய்டர் பார்க்க போகிறோம். ஸோ கிரேவ்ஸ் டிசீஸுங்கிறது சேம் ஹைப்பர் தைராய்டிசம் மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு தைராய்டு ஹார்மோன்ஸ் அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இம்யூன் சிஸ்டமே அதை வந்து ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணிடும். ரைட், ஸோ எப்படி சார் எக்ஸாக்டாக என்ன சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இம்யூன் சிஸ்டத்தில் ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இல்லைங்களா. ஸோ அது வந்து சேம் டிஎஸ்ஹெச்சோட ஃபங்க்ஷனை வந்து அது பண்ண ஆரம்பிச்சிடும். டிஎஸ்ஹெச்னா என்ன? தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ரைட், ஸோ அந்த டிஎஸ்ஹெச்சுக்கு சிமிலர் இருக்கிறதுனால அந்த ஆன்டிபாடிஸ்லாம் போய் தைராய்டு ஹார்மோன்ஸை ஓவராக வந்து செக்ரேட் பண்ண வச்சிரும். ஸோ அதனால தைராய்டு ஹார்மோனோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ அதான் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ரைட், ஸோ அந்த அப்படி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஓவர் ஆக்டிவ் தைராய்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆக்சலரேட்ஸ் பாடி ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஹார்ட் ரேட் அண்ட் மெட்டபாலிக் ரேட்ஸ். ஸோ இது வந்து அதோடைய ஒரு காம்ப்ளிகேஷனாக இருக்குது. கிரேவ்ஸ் டிசீஸும் ஹாஷிமோட்டோஸ் டிசீஸும் மோர் ஆர் லெஸ் சேம் தான். அது ஹாஷிமோட்டோஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ரைட், இப்போது கிரேவ்ஸ் டிசீஸில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ரைட், ஸோ கிரேவ்ஸ் டிசீஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ். எதனால் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்டிபாடிஸே, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸே டிஎஸ்ஹெச் அந்த தைராய்டு ரிலீசிங் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுக்கு சிமிலராக வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் போய் தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து எக்ஸஸாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண வச்சிரும். ஸோ அதனால் வந்து நமக்கு ஹைப்பர் தைராய்டிசம் வந்துடும். ஸோ அப்படி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஓவர் ஆக்டிவ் தைராய்டு என்ன சார் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ரேட்டு, மெட்டபாலிக் ரேட்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ரைட், ஸோ இந்த ஹைப்பர் தைராய்டு இந்த கிரேவ்ஸ் டிசீஸ் வந்து ஹாஷிமோட்டோஸ் டிசீஸும் மோர் ஆர் லெஸ் சிமிலர் அப்படிங்கிறாங்க. ஒரு சில டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லைட்ஸில் வந்து பார்க்கலாம். ரைட், தட்ஸ் ஆல் அபவுட் த டெஃபினிஷன் ஆஃப் கிரேவ்ஸ் டிசீஸ். ரைட், ஸோ இந்த இடத்துல அதோடைய சிம்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாப்தல்மோஸ், அதாவது ஐஸ் வந்து பல்ஜிங் ஆயிரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தைராய்டு கிளாண்டு வந்து அது எக்ஸஸாக என்லார்ஜ் ஆகிடும். ரைட்டுங்களா. ஸோ அதான் வந்துட்டு இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த இமேஜ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு எட்டியாலஜி, காசஸ் என்னென்ன காசஸ்ன்னு பார்க்குறோம். ஒன்று, an abnormal process in immune system triggers Graves' disease. நம்ம இம்யூன் சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு அப்நார்மலாக ஒரு ப்ராசஸ் நடந்துச்சு, சம் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இம்யூன் சிஸ்டத்துலேயே வந்து ட்ரிக்கர் ஆகக்கூடியது தான் இது. அதே மாதிரி ஹியூமன் சிஸ்டம் ப்ரொடெக்ட்ஸ் அ பாடி ஃப்ரம் வேரியஸ் பாக்டீரியா அண்ட் வைரஸ் பை டெஸ்ட்ராயிங் தெம்ஸ் வித் antibodies. Right, sometimes the immune system produce antibodies which cross react with proteins within the cells and in many cases destroying the cells. Right, ஸோ நம்ம பாடியில் ஆக்சுவலாக நடக்கக்கூடிய மெக்கானிசம் இதுதான். ஏதோ ஒரு பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ நம்ம பாடிக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பாக்டீரியாவோ வைரஸை வந்து கில் பண்ணிடும் நம்ம இம்யூன் சிஸ்டம். அதான் வந்து ஜென்ரலாக வந்து நடக்குது. அப்படி கில் பண்ணும்போது ஒரு சில டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்லுலேயோ நம்ம டிஷ்யூஸ்லேயோ இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் கூட அந்த ஆன்டிபாடிஸ் வந்து ரியாக்ட் ஆகி என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும். ரைட்டுங்களா. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் கிரேவ்ஸ் டிசீஸ் தைரோட்ராபின் ரிசெப்டர் ஆன்டிபாடிஸ் ஆர் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் இம்யூனோலோபின். ஸோ இதெல்லாமே தைரோட்ரோபின் ரிசெப்டர் ஆன்டிபாடிஸும் அதே மாதிரி தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் இம்யூனோலோபின். ஸோ இந்த ரெண்டு ஆன்டிபாடிஸ் தான் வந்துட்டு இந்த கிரேவ்ஸ் டிசீஸ்க்கு வந்து மெயின் காசஸாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதோடைய சிம்டம்ஸ் பார்க்குறோம், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்க்குறோம். ஒன்று வந்து ஆங்ஸைட்டி அண்ட் இரிட்டபிலிட்டி, அது அடுத்தது ஃபைன் ட்ரெமர் ஆஃப் ஹேண்ட்ஸ் அண்டு ஃபிங்கர்ஸ். ரைட், ஸோ நெக்ஸ்ட்டு ஹீட் சென்சிட்டிவிட்டி, இன்க்ரீஸ் பர்ஸ்பிரேஷன் அண்ட் மாய்ஸ்ட் ஸ்கின், லாஸ் ஆஃப் வெயிட், காய்டர், டிஸ்டர்ப் இன் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு இதோடைய காமன் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸாக வந்து இருக்குது. ரைட், அது போக ஃப்ரீக்வெண்ட் பவுல் மூவ்மெண்ட், கிரேவ்ஸ் ஆப்தால்மி, கிரேப்ஸ் கிடையாது, கிரேவ்ஸ், இந்த இடத்துல மிஸ்டேக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு கிரேவ்ஸ் டெர்மோபதி அண்டு ஃபேட்டிக் பால்பிட்டேஷன். ஸோ கிரேவ்ஸ் ஆப்தால்மோபதினா அது ஆல்ரெடி பல்ஜிங் ஆஃப் த ஐஸ் பார்த்தோம், எக்ஸ் ஆப்தால்மோஸ் கண்டிஷன் வருதுன்னு பார்த்தோம். டெர்மோபதினா நம்ம ஸ்கின்னில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ். ரைட், நெக்ஸ்ட்டு அதே தான் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கோம், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸை சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த கிரேவ்ஸ் டிசீஸ் வந்துருச்சு, அதனால் நமக்கு பாடியில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அப்படின்னு பாருங்கள். ஒன்று வந்து ப்ரெக்னன்சி இஷ்யூ. ஸோ இது வந்து மேஜர் காம்ப்ளிகேஷன். இது கிரேவ்ஸ் டிசீஸ் இன் ப்ரெக்னென்ட் உமன் மே லீட் டு த
miscarriage, pattern birth, fetal thyroid dysfunction, poor fetal growth, maternal heart failure and pre-eclampsia. ரைட். ஸோ ப்ரீஎக்லாம்சியாங்கிறது ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளட் ப்ரெஷர் வந்து சிவியராக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை வந்துட்டு ப்ரீஎக்லாம்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸோ இந்த ப்ரீஎக்லாம்சியா வரும்போது சீசர்ஸும் ஒரு சில டைமில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட்டு ஹார்ட் டிஸார்டர்ஸ் என்னென்ன சார் வரும்னு பார்த்தீங்கன்னா அரித்மியாசிஸ், அதான் நார்மல் ரிதம் ஆஃப் த ஹார்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் அரித்மியாசிஸ் வர சான்சஸ் இருக்குது. சேஞ்சஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹார்ட் மசில்ஸ். ரைட். ஸோ அதனால் ஹார்ட் மசில்ஸோட ஸ்ட்ரக்சரும் வந்துட்டு சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால சிஹெச்எஃப் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் வரும். ரைட். நெக்ஸ்ட்டு தைராய்டு ஸ்டார்ம் ஆர் ஆக்சலரேட்டட் ஹைப்பர்தைராய்டிசம் ஆர் தைரோடாக்சிக் கிரைசிஸ். ரைட். ஸோ இந்த தைராய்டு ஸ்டார்ம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரேர்லி அக்கரிங் பட் லைஃப் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன் ஆஃப் அன்ட்ரீட்டட் இம்ப்ராப்பர்லி ட்ரீட்டட் கிரேவ் டிசீஸ். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம இந்த தைராய்டு டிசீஸ் வந்து நம்ம அந்த கிரேவ் டிசீஸ் வந்து நம்ம சரியாக வந்து க்யூர் பண்ணலை, நம்ம முன்னாடியே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது ஹைப்பர் தைராய்டிசம் அதிகமாக நம்ம பாடியில் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம டெத் வந்து அக்கறாகும். அதை வந்து நம்ம தைராய்டு ஸ்டார்ம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஆஸ்டியோபோரோசிஸ். அன்ட்ரீட்டட் கிரேவ் டிசீஸ் மேக் த போன் வீக் அண்டு பிரிட்டில் அண்ட் இட் காசஸ் த ஆஸ்டியோபோரோசிஸ். ஏன்னா என்ன ரீசன் இது இந்த இடத்துல? ஸோ தைராய்டு ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணும்னா நம்ம போன்ஸ்லேருந்து அந்த கால்சியம் அந்த மினரல்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதோடைய பேலன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிட்டே வரும். ஸோ நாளடைவில் தைராய்டு ஹார்மோன்ஸ் ஓவராக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கணும்னா இதுலேருந்து அந்த மினரல்ஸ் வந்து போன்ஸ்லேருந்து வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரைட். ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா போன்ஸ் வந்து ரொம்ப தேஞ்சிடும், அதனால் ரொம்ப பிரிட்டிலாக வந்து மாறிடும். ஸோ அதான் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் வரக்கூடிய ரீசன். ரைட். எப்படி சார் நம்ம டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட்டு, தைராய்டு ஸ்கேன், ரேடியோ ஆக்டிவ் அயோடின் ஆப்டிக் டெஸ்ட். ஸோ இதுதான் மெயின் டெஸ்ட்டு. அப்புறம் டிஎஸ்ஹெச் டெஸ்ட்டு, அப்புறம் டிஎஸ்ஐ, அதாவது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் இம்யூனோகுளோபின், அந்த லெவல் வந்து இம்யூனோகுளோபின் லெவல் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ரைட். என்னென்ன ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கலாம்? ரைட். ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ் வந்து ப்ரொபைல் தைரோரெசில் ஆர் மெத்திமேசோல் ட்ரக்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ரைட். பீட்டா பிளாக்கர்ஸ் ட்ரக் வந்து கொடுத்தோம்னா கார்டியாக் சிம்டம்ஸ் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ரேடியோ ஆக்டிவ் அயோடின் தெரப்பி அதை கொடுத்து நம்ம வந்து அதாவது அயோடின் 131 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்பீங்க உங்கள் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வரும். ரைட். ஸோ அது நம்ம கொடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் கிரேவ்ஸ் டிசீஸ். ஸோ ஒன்ஸ் அகெயின் இதை வந்து ஒரு சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், கிரேவ்ஸ் டிசீஸுங்கிறது ஹைப்பர் தைராய்டிசம் தான். எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூனோகுளோபின்ஸ், அதாவது ஆன்டிபாடிஸே வந்துட்டு நம்ம இதுக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஆக்ட் ஆகும். எஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு இந்த இதில் பார்த்தோன்னே எட்டியாலஜியில் தைரோட்ரோபின் ரிசெப்டர் ஆன்டிபாடிஸ் டிஆர்ஏபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம தைராய்டு கிளாண்டுக்கு டிஎஸ்ஹெச் வந்து அதிகமாக வந்து ஸ்டிமுலேட் பண்ணிடும். ஸோ டிஎஸ்ஹெச்க்கு சிமிலராக வந்து இருக்கும். ஸோ அதனால் அது வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து எக்ஸஸாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் ஹைப்பர் தைராய்டிசம் வந்து வருது. ஸோ எட்டியாலஜி, சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆகும். அது போக என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ரைட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Goitre. Right. The condition in which thyroid gland enlarges abnormally is termed as goiter. ஸோ அப்நார்மலாக நம்ம பாடியில் தைராய்டு கிளாண்ட் வந்து என்லார்ஜ் ஆகும்போது அது வந்து நம்ம Goitre அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த என்லார்ஜ்மெண்ட் எதனால் சார் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டயட்டில் வந்து சரியாக நம்ம ப்ராப்பரான அயோடின் வந்து எடுத்துக்கிறதுனால, லேக் ஆஃப் அயோடினால். ரைட். திஸ் கண்டிஷன் இஸ் ட்ரீட்டட் வித் பேஸ்ட் ஆன் த Goitre சைஸ். ஸோ Goitre சைஸை வச்சு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. சைன்ஸ், சிம்டம்ஸ் அண்ட் அண்டர்லைங் காசஸ். ரைட். இஃப் Goitres are small, they do not often cause any problems and does not treated. ரைட். ஸோ சின்னதாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, அதிகமாக வந்தால் தான் பிரச்சனை. ரைட். ஸோ எல்லா தைராய்டு கிளாண்ட் வந்து எப்படி என்லார்ஜ்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த இமேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ரைட். நெக்ஸ்ட்டு ஹாஷிமோட்டோஸ் தைராய்டிட்டிஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்குறோம். ரைட். அஃபெக்ட்ஸ் தைராய்டு டேரெக்டாக வந்து இது வந்து தைராய்டை வந்து தைராய்டு கிளாண்டை வந்து அஃபெக்ட் பண்ணது தான் இந்த ஹாஷிமோட்டோஸ் தைராய்டிட்டிஸ். ரைட். ஸோ எட்டியாலஜி பார்க்குறோம், Goitreோட எட்டியாலஜி பார்க்குறோம். மெயின் காசு வந்து ஹாஷிமோட்டோஸ் தைராய்டிட்டிஸ் தான். இட் மேக்ஸ் த இம்யூன் சிஸ்டம் ஆஃப் த பாடி ஒர்க் அகேன்ஸ்ட் தைராய்டு கிளாண்ட் அண்ட் thus it becomes inflamed. நம்ம கிரேவ்ஸ் டிசீஸ் மாதிரியே தான் இங்கேயும் இம்யூன் சிஸ்டம் வந்து தைராய்டு கிளாண்டுக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து தைராய்டு கிளாண்ட் வந்து என்லார்ஜ் ஆகிடுது. ரைட். இன்ஃப்ளேம்ட் ஆகிடுது. அதான் வந்து ஹாஷிமோட்டோஸ் தைராய்டிட்டிஸ். நெக்ஸ்ட் மல்டிநாடுலர் Goitre. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு கேன்சர்னால் வரக்கூடியது.
அதே மாதிரி பினைன் டியூமர்ஸ்னால் வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு அயோடின் டெஃபிஷியன்சினால், அப்புறம் வந்து கிரேவ் சிசிஸ் வந்தாலுமே காய்டரை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட்டு மல்டிநோடல் காய்டர் அப்படின்னு நான் சொல்லி பார்க்குறோம். ரைட். ஸோ மல்டிநோடல் நம்ம தைராய்டு கிளாண்டில் நோடியூல்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா, ஸோ அதில் நிறையா நோடியூல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருந்தது நம்ம மல்டிநோடலர் காய்டர் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இன்ஃப்ளேம்டு பேஸ் ஆஃப் த நெக். ஸோ தைராய்டு பேஷண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த நெக் போர்ஷன் வந்து இன்ஃப்ளேம்டாக இருக்கும். அதே மாதிரி காஃப், டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலிங். ஏன்னா நல்லா ஜென்ரலாக யோசிச்சு பாருங்கள், நம்ம நெக் போர்ஷன் வந்து ஒரு அப்நார்மலாகவே அன்ஈஸியாகவே இருந்துச்சுன்னா நமக்கு காஃப் வரும், நம்மளால் சரியாக முழுங்க முடியாது, த்ரோட் வந்து டைட்டடாகவே இருக்கும், ஹார்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் வந்து ரொம்ப ரஃப்பாக வந்து ஆயிரும். நெக்ஸ்ட்டு டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங் காம்ப்ளிகேஷன்ஸும் வரும். ரைட். ஸோ அது போய் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் காய்டஸ் டு நாட் காஸ் எனி. ஸோ சின்னதாக காய்ட்டை வந்து நம்ம பாடியில் வந்துச்சு, அது வந்து பார்த்திங்கன்னா சரியான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து எந்த இதுவுமே இருக்காது. லார்ஜ் ஒன் கேன் லீட் டு த பிரெத்லெஸ்னஸ், ரைட், டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோவிங், காஃப் அண்ட் ஹாரஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ். ஒன்ஸ் வந்து அந்த காய்டர் வந்து பெருசாச்சு அப்படிங்கும்போது நமக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் பிரெத்லெஸ்னஸ் வரும். அதே மாதிரி நம்மளால் சரியாக முழுங்க முடியாது, காஃப் அண்ட் ஹாரஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ். இது எல்லாமே வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ரைட். நெக்ஸ்ட்டு காய்டர்ஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் iodine thyroidism or hyperthyroidism make the patient weak, leads to the body weight gain and unintended weight loss. ஸோ இதனால் வந்து என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் ஸோ ஒரு சில பேஷண்ட் வந்து வெயிட் லாஸ் ஆகும். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஒரு சில பேஷண்ட்டுக்கு வெயிட் கெயின் ஆக இருக்கிற சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி இரிட்டபிலிட்டி அண்டு டிஸ்டர்ப் ஸ்லீப். ஸோ இதெல்லாமே அதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ். சேம் அதில் பார்த்த மாதிரி தான் என்னென்ன டயக்னோசிஸ் மெத்தட் இருக்கும்போது ஹார்மோன் டெஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம். என்னென்ன ஹார்மோன் நம்ம டிட்டர்மைன் பண்ணணும்னா, தைராய்டு அண்டு பிட்யூட்ரி கிளாண்ட் அந்த கிளாண்ட்ஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் லெவலை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். அது போக லெவல் ஆஃப் தைராய்டு ஹார்மோன், ரைட், அது போக நெக்ஸ்ட்டு லோ லெவல் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் இந்த பிளட் இண்டிகேட் அண்டர் ஆக்டிவ் தைராய்டு கிளாண்ட். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம பிளட்டில் வந்து தைராய்டோட லெவல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அண்டர் ஆக்டிவ் தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹை லெவல் ஆஃப் டிஎஸ்ஹெச் சம்டைம்ஸ் இண்டிகேட் த பிட்யூட்ரி கிளாண்ட் ஸ்டிமுலேட்ஸ் த தைராய்டு கிளாண்ட் டு ப்ரொடியூஸ் மோர் தைராய்டு ஹார்மோன். ஸோ அப்போ வந்து அதிகமாக டிஎஸ்ஹெச் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து ஓவர் ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ஹை லெவல்ஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் அண்ட் லோ லெவல்ஸ் ஆஃப் டிஎஸ்ஹெச் இண்டிகேட் ஓவர் ஆக்டிவ் தைராய்டு கிளாண்ட். அது போக ஆன்டிபாடி டெஸ்ட் இருக்குது. அந்த டிஆர்ஏபி அந்த டிஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் அல்ட்ராசோனோகிராஃபி, தைராய்டு ஸ்கேன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம எப்படி டயக்னோசிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மெத்தட்ஸு. என்னென்ன ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா, அப்சர்வேஷன். ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட் அப்சர்வேஷனில் வைக்கணும். அதுக்கப்புறம் மெடிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லீவோதைராக்சின். ஸோ மேக்ஸிமம் அதுதான் வந்துட்டு தைராய்டு ஹார்மோன் ரிப்ளேஸ்மெண்ட் வித் லீவோதைராக்சின், ரைட். ஸோ அது போக ஆஸ்பிரின் நம்ம எடுத்துக்கலாம், கார்டிகோஸ்டீராய்ட். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷனை க்யூர் பண்ணுறதுக்காக நம்ம ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்ஸ் லைக் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் தைராய்டெக்டமி. ஒன்ஸ் வந்து ப்ரீத்திங் காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப சிவியராக இருந்துச்சு அப்படிங்கும்போது நம்ம அந்த எக்டமி பண்ணி அந்த தைராய்டில் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அது போக ரேடியோ ஆக்டிவ் அயோடின் 131 இல்லை, ஸோ அதை வந்து நம்ம ஓவர் ஆக்டிவ் தைராய்டு கிளாண்டுக்கு வந்து நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. காய்ட்ருங்கிறது என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தைராய்டு கிளாண்ட், ரைட். ஸோ எதனாலனா டயட்ரி அயோடின், நம்ம டயட்டில் அயோடினோட லெவல் நம்ம கம்மியாக எடுத்துகிட்டு இருந்தோம்னா அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன். அதே மாதிரி கிரேவ் சிசிஸ் நம்ம படிச்சிருக்கோம். கிரேவ் சிசிஸ் என்ன பார்த்தோம், சேம் அதே தான். பட் இங்கே வந்துட்டு தைராய்டு ஹார்மோன்ஸ் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆகுது. எதனாலன்னா ஆன்டிபாடிஸ்னால. நம்ம இம்யூன் சிஸ்டமே நம்ம தைராய்டு கிளாண்டுக்கு டிஎஸ்ஹெச்க்கு சிமிலராக வந்துட்டு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த ஆன்டிபாடிஸ் வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண ஒரு ஃபேக்டராக வந்துருக்கும், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். இன் டுடேஸ் கிளாஸ், if you have any doubts, you can ask in the comment box. Thank you.